சரி வாங்கட்டோடி என்னடா சிரிக்கிறேன் தம்பி ஐயோ சரி வாங்கட்டும் சபை பார்த்தா எப்படி விளக்கும் லட்சுமி கடாச்சி சபை எப்படி லட்சுமி கடாச்சி சபை மகாலட்சுமி கடாச்சி சபை ஆமா இந்த எம்பெருமான் இருக்கின்றாரே அவர் மார்பில் தங்கி வரக்கூடிய மகாலட்சுமி கடாச்சி சபை இந்த சபை எம்பெருமான் பாதத்திற்கும் உங்கள் அனைவருக்கும் அநேக கோடி வணக்கம் வணக்கம் ஆனா தம்பி ஒரு விஷயமாச்சு என்ன கேள்விப்பட்டிருக்கிறியா என்னங்க தம்பி ஆம்பளைக்கு பொம்பளைக்கு சண்டை வரலாம் ஆமா ஆம்பளை பொம்பளை சண்டை வரலாம் எப்படி ஆம்பளைக்கும் பொம்பளைக்கு சண்டை வரலாம் சண்டை வரலாம் மாட்டுக்கு சண்டை வரலாம் ஆமா ஆம்பளைக்கு சண்டை வரலாம் ஆமா ஆனா ஒண்ணு ஏய் இந்த 5 வரலுக்கும் ஒரு தடவை சண்டை வந்து விட்டது தம்பி 5 வரலுக்கு சண்டையா ஆமா உலகத்துல பாத்து ஆம்பளை பொம்பளை சண்டை அடிப்பாங்க அம்மா பார்வதியா ஓ ஏஞ்சி வா என்ன பண்ணுறா உமா பாவாடை கஞ்ச பார்வதி பாவாடை பாஞ்சேடாப்பா நாய் சொல்லாம பாஞ்சேடாப்பா ஒரு ஆணுக்கும் ஆம்பளை சண்டை வரலாம் ஆம்பளை பொம்பளை சண்டை வரலாம் ஆம்பளை பொம்பளை சண்டை அடிக்கலாம் ஆம்பளை சண்டை அடிக்கலாம் ஆட்டு மாடு சண்டை அடிக்கலாம் புலி சிங்கம் சண்டை அடிக்கலாம் சிங்கமும் புலி சண்டை அடிக்கலாம் ஆனா 5 வரலுக்கு சண்டை வந்து 5 விரலுக்கு சண்டை வந்து நான் பாக்கலையே அப்படி ஒருத்தர் சொல்றாரு இப்போ வேலை அந்த 5 வரலும் சொல்லுதான் எப்படி நான் பாதையில் பாதியாரே பல பேர்களை காட்டலாரே நீதிக்கு தலைவனாரே நிரந்தர பொன்மேனியாரே பாதிமதி சரிகள் இந்த அந்த பரமனையே வணங்கலானே தம்பி இந்த 5 வரலையே இந்த கட்டவரை சொல்லுதான் எப்படி நான் பாதியில் பாதியாரே தம்பி எந்த பொருள் எடுக்க வேண்டுமானாலும் இந்த 4 வரலும் ஒரு பக்கமா இருக்கும் இந்த கட்ட வரல மட்டும் ஒரு பக்கமா இருக்கும் கண்டிப்பா ஏன் அங்கேயா போற வாங்கிட்டோம் சைடு வாட்டர் தண்ணி எடுத்தோம் ஆமா இது மட்டும் தான் தனியா போகுது இந்த கட்ட வரல மட்டும் தனியா இருக்கும் இந்த 4 ஒரு பக்கம் இருக்கு 4 வரலும் ஒரு பக்கம் தான் இருக்கும் அப்படியே ஊத்தி அப்படியே திரும்பி அப்படியே எடுத்து குடிக்கிறோம் அப்படியே சாப்பிடுறேன் குடும்பம் நல்லா யோகம் அதனால இந்த கட்டவரல சொல்லுதான் கட்டவரல் சொல்லுதான் 4 வரலோட நான் தான் பெரிய ஆளு உங்க 4 பேத்தோட நான் தான் பெரிய ஆளு அப்படி சொல்றா கட்ட அப்படின்னு கட்டவரல சொல்றான் அதுக்கு ஆள் காட்டி வரல சொல்லலாம் பல பேர்களை காட்டலானே அது இருக்குமா தெய்வம் அது இருக்குமா தெய்வம் இத வராரு பாரு அண்ணா இத வராரு பாரு தம்பி அப்படி என்று அத பாரு அந்த மொட்டையா அத பாரு இந்த அக்கா பாஞ்சாலி அக்கா இந்த அக்கா அப்படி என்று பல பேர்களை காட்டலானே நீதிக்கு தலைவனாரே யார் சொல்றது இந்த நடுவேர்ல ஆமா எப்படி சொல்றா இது என்ன சொல்றா நான் நீதிக்கு தலைவனானே தாண்டா 2 பேர் இருக்கிறீங்க தாண்டா 2 பேர் இருக்கிறீங்க நீங்க 2 பேத்துக்குள்ள உங்க 2 பேத்துக்குள்ளயும் சண்டை வந்துட்டா நான் தான் நடுமையமா நின்னு இப்படி ஓரமா போ நீ ஒரு பேரமா போ நீ ஒரு பேரமா போ அதான் நீதிக்கு தலைவனானே அப்படி என்று பஞ்சாயத்து பண்ணி உங்களை பிரிச்சு விடுது அந்த காலத்துல நான் ஒரு 30 வருஷம் முன்னா உட்கார்ந்து நான் ஒரு ஊர்ல பஞ்சாயத்து தான் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் அப்படிலாம் வந்துச்சு அந்த காலத்துல ஒரு நாட்டாம ஒரு ஊர்ல பெரிய ஆள் இருப்பாங்கன்னா ஏய் நான் சொல்றதை கேளு நான் சொல்ற வார்த்தையை கேட்டா உங்க குடும்பம் நல்லா இருக்கும் நீ நல்லா இருப்ப இப்படி இந்த கைக்கு அடங்கல அப்புறம் அள்ளிடுவாங்க அப்புறம் நான் சொல்ற கேக்குதா உனக்கு அப்படியா இந்த தாங்கல என்ன போட விடாது சொல்லுதான் உங்க 4 பேர்த்த விட நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு இந்த நடுவர் சொல்லுதான் நீ 2 பொன்மேனி யாரு இப்ப ஒரு பவுன் எம்மா விலை வைக்குது 6780 ரூபாய் இன்னைக்கு 1 கிராம் ரேட்டு 1 கிராம் எவ்வளவு விலை 1 கிராம் 6780 ரூபாய் 6780 ரூபாய் 54630 ரூபாய் என்ன இன்னைக்கு ஒரு பவுன் அந்த பவுன் கரை மட்டும் இன்னும் சேதாரம் குடிக்குது செய்குடியில சேதாரம் குடி வேற இருக்குது செய்குடி சேதாரம் 63500 ரூபாய் ஆமா அப்பேற்பட்ட செலவு பண்ணி
அந்த பவுன் வாங்கி வந்து யாரு பேர மாட்டாங்க நம்ம இல்ல மாட்டவங்க ஆள்காட்டி வேர்ல மாட்டவங்க இல்ல. கட்ட வேர்ல மாட்டவங்க இல்ல. அதுக்கு இன்னும் ஒரு வேலை நிரந்தர பொன்மேனியானே மோதிர வேலை இருக்கின்றது ஆமா. அது சொல்லுதான் எப்படி எப்படி பவுன் அம்மா செலவு பண்ணி அவரு பவுன் வாங்கியாச்சு என் பேருக்கு தானே போறாங்க ஆ. உங்க 4 பேர்த்த விட நான் தான் பெரிய ஆளு அப்படி சொல்றது முதல்ல அப்படி என்று மோதிர வேலை சொல்லுதான் ஆ. இந்த சுண்டி வேலு பொசுக பொசுகன்னு பாக்குதான் என்னங்க? ஆமா முழிக்குதான் அது பொசுகா பொசுன்னு பாக்கல பிசுக்குன்னு பாக்குது பிசுக்கு பிசுக்குன்னு பாக்குது நாம என்ன சொல்ல போறோம் ஆ. அப்படின்ட்டு ஆ. பிசுக்கு பிசுக்குன்னு பாக்குதான் ஆ. ஆனா இந்த சுண்டி விரல் இருக்கின்றது ஆ. யோசனை பண்ணி சொல்லுதான் எப்படி? பாதி மதி சகையறிந்த பாதி பாதி சடையில் இந்த அந்த பரமனையே வணங்கால் ஆறு அந்த பரமணியே வணங்கலானே அது இருக்குமா தெய்வம் ஆ. அந்த தெய்வத்துக்கிட்ட போனா ஆ. எந்த விரல் முன்ன போய் இந்த சுண்டி வரதான் முன்ன போகுது ஆமா அங்க போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து 4 பேத்துக்கு கொடுக்குது தம்பி இப்படி சாமி கும்பிடுறேன்னா ஆ. முதல்ல இந்த சுண்டி விரல் தான் இருக்கும் ஆமா இந்த சுண்டி வரல சென்று ஆ. அந்த தெய்வத்திடத்திலிருந்து ஆ. உங்க 4 பேருக்கு நான் ஆசீர்வாதம் வாங்கி கொடுக்கிறேன் அப்போ உங்க 4 பேர் நான் தான் பெரிய ஆளு உங்க 4 பேரை விட நான் தான் பெரிய ஆளு இந்த அம்மா எலெக்ஷன் நின்னாங்க ஆ. போன வாட்டி யார் இந்த அம்மாவா இந்த அம்மா ஆ. நம்பர் வார்டு நம்பர் நினைச்சு போய் ஆ. முதல்ல அந்த விநாயகர் பெருமான அப்படியே கற்பூரி ஏத்தி தேங்காய் உடைச்சு கையெழுத்து கும்பிட்டுச்சு கையெழுத்து கும்பிட்டாங்க ஆமா ஆ. ஆனா ஒரு 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணுச்சு செலவு பண்ணாங்க ஒரே ஓட்டுல ஜெயிச்சிச்சு ஒரே ஓட்டியா அதான் பொண்டாடி ஓட்டு அதே அதே அந்த அம்மா ஜெயிச்சு ஓட்டு ஒரே ஓட்டு தான் ஒரே ஓட்டு தான் அது என்னடா ஓட்டு அவ கூட்டியா ஓட்டு ஒத்திட்டு ஏ பூட்டி தம்பி என்னடி? என்னடி? என்னங்க ஐயா அவன் வந்து வாய் போடுறா இந்த 4 வேலைக்கு அப்பேற்பட்ட சண்டை விட்டு விட்டேனா ஆ. சரி அந்த சண்டை அப்படியே இருக்கட்டும் விடு நான் இந்த சபைக்கு வந்தது என்னுடைய விளக்கம் போடு சொல்லுங்க என்னடா எனக்கு ஒண்ணுமே புரியல சொல்கிறேன் அந்த பாட்டு மகாராஜா நீங்க சகாதேவன் என்று விளக்கமா புரிந்துவிட்டது சகாதேவன் கிஞ்சி விளக்கமா விட்டு விட்டது ஆமா. ஏய் ஓ. பாட்டு மகா ரஜினிக்கும் குச்சி மாத்திர தேவிக்கும் நாங்க 2 பிள்ளைகளோ ஐவர் ராஜாக்கள் ஐவர் ராஜாக்கள் பிறந்து ஐவர் ராஜாக்களிலே நான் தான் சின்ன பையன் இதான் சின்ன பையன் என்ன பையன் சின்ன பையங்க சின்ன ஆள் நான் தான் எனக்கு என்ன வேலை தெரியுமா என்ன வேலை? எனக்கு சோசி சொல்லக்கூடிய வேலை கோயில் சொல்லுத ஆமா சொல்ல போறேங்க அம்மா சொல்ல போறேங்க அம்மா இந்த ஊர்ல லட்சுமி கடாட்சம் ஒரு இருக்குதம்மா அப்படி இருக்கிறதுனால பகவான் வீட்டுக்கு நல்ல திருவிழா நேரம் வருதம்மா மொட்டனுக்கு நல்ல நாள் அடிக்கிறது தான் ஒரு நாளைக்கு ஒரு செயின் போட்டு வரா அம்மா இவன் திருப்பதிக்கு போறோம் எதுக்கு போறோம் இப்பதாம்மா தெரியுது அப்படி நான் சொல்ல என் கிளி சொல்லுது ஆமாங்க அது வேறு டேய் இன்னும் 3 நாளே இவ தாலியா இருக்க போறா அம்மா பாஞ்சாலிடா ஏன்டா நீ வேற உருவத்துல சொல்றேங்க ஐயா நாளானிக்கு பாஞ்சாலி தாண்டி அந்த வார்த்தை பாஞ்சாலி அந்த மாதிரி நடக்குது நீ சொன்னாலே உன் வீட்டுல நடந்துரும் ஆமா ஆமா உண்மைதான் இது தமா தமா நம்ம தங்கச்சிக்காக கோயிலுக்குள்ள பண்ணக்கூடாது சொல்றேன் அவன் உன் வீட்டுல வந்து தோசி பாப்பா உன் பொண்டாட்டி மகாலட்சுமி வீட்டு கொடுக்க போற அம்மா ஒரே நொண்டி ஆயிப்பட அப்புறம் எது பண்ணுதோ ஆமாம்மா உண்மை இல்லையா பகவானே ஏய் அவங்க மன்னிப்பு கேட்டான் இந்த மாதிரி வாயாடி போய் பாஞ்சாலி உருவத்துல ஆட வச்சு அம்மா டேய் முகுதி அதே அது ரூட் போட்ரூம் போட்டு போட்ரூம் போட்டு சரி சொல்லியாக்கா ஏய் ஏய் இது ஆடி ஆச்சுடா டேய் நான் சொல்றேன் ஐயா இந்த தோசை ஐயா இதுக்கு முன்னாடி பொன் வேஷம் ஆடியோமே அப்படின்னு பகவான் மைண்ட்ல சொன்னார் ஐயா 3 மணி ஆகுது கம்மு அதெல்லாம் நடக்குதுன்னு சொல்றேன் ஓ எனக்கு கல்வி சாரி ஏய் அது மேரி வைக்கால கீ கூட்டி வச்சுக்கினு ஒரு கட்டின்னு சொன்னால் நான் கிடையாது பரிகால செல்கால நிகழ்காலம் இந்த 3 காலாகாலத்தை உணர்ந்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியனுக்கு ஒரு காலம் செல்காலம் நிகழ்காலம் ஆமா 3 காலத்தை சொல்லுவீங்களா இந்த காலாகாலத்தையும் உணர்ந்து சொல்கிறேன் அப்பேற்பட்ட வரண்டா எனக்கு ஐயா என் கை பாருங்க ஐயா உன் கை நாளைக்கு பாத்துக்கலாம் அது இருந்தாலும் தம்பி ஏய் எங்களுக்கு பங்காளிக்கு இருக்காங்க பாருங்க பாருங்க கையை பாருங்க ஆ.
கையை பார்த்தே ஆகணுமா? பாத்தே ஆகணும். வேற வேணாங்க. இல்ல இல்ல ஏங்க ஒரு பொண்ணு லவ் பண்றான் அது கிடைக்குமா கிடைக்காதா? அது எப்படி என்னைக்குமே கிடைக்காது ராமண்ணா. ஏய் உனக்கு நான் வசனம் கேட்க முடியாது அம்மா. ஏய் ஏய் கேட்கறதுக்கு தான் வந்துக்கிற வேடா கேளுடா. தம்பி எங்களுக்கு பங்காளி இருக்காங்களே அவங்க யாருக்கு பங்காளி தெரியுமா? சிவராஜ மன்னனுக்கும் காண்டார் எம்மைக்கும் அவங்க பிறந்த பிள்ளைகளோ ஒரு 100 பேரு 100 5 105 பேரு. தம்பி எங்க அண்ணமார் இருக்கிறாரு. அண்ணமாரு அண்ணன்மார்கள். ஆமா துர்யோதனன் எங்களை கொல்ல வேண்டி செய்யாத சூதனார்கள் செய்தான். நடக்கின்ற வயலை நச்சுமுறை நாட்டினான். படுக்கின்ற பாயிலே பாம்புகளை வெட்டியாக்கினான். குளிக்கின்ற குளத்திலே விஷய நாட்டினான். சாப்பாடுற சாப்பாட்டுல விஷத்தை கலந்தானே சண்டால பாதி என்ன வாழ போறான்? யாரு சாப்பிட துரியோதனா அவன் தான் பல்லாம சாப்பிட சாப்பாடு விவசாய கலப்படுவான். ஆமா ஏமானி தெரியல அப்படிலாம் கலந்தாரு. நீங்க மாமா இருக்காரு பாரு கோபால கண்ணா இருக்காரு யுகாதி கடவுள். இந்த கடவுள் அருளால் நாங்க 5 ராஜாக்களும் தப்பித்து பிழைத்தோம். தப்பித்து போயிட்டீங்களா? ஆமா மறுபடியும் என்ன செய்தா தெரியுமா? என்ன அண்ணனா விலகி வரக்கூடிய துரியோதன மன்னன் என் அண்ணன் துரியன் செய்த சூதா கொல்லாத செய்யாத சூதுமார்க்க செய்தான். அப்படி செய்து இந்த பாண்டவன் லேசாக வரவேற்று சூது மகள் யாடி எங்கு நாட்டு ராஜ்யத்தெல்லாம் பறித்து கொண்டான். ஆமா உப்பு சட்டு ஒருவோடு முதல் பறித்து கொண்டான். பறித்து கொண்டு விட்டு மறுபடியும் என்ன சொன்னான் தெரியுமா? ஏ பாண்டவர்களே உங்களுக்கு சேர வேண்டிய நாடு வேண்டுமானால் 12 ஆண்டு வனவாசம் 1 ஆண்டு அஞ்ஞானவாசம் கழித்து வந்தால் உங்களுக்கு பேர்பாதி நாட்டை தருவேன் அப்படி என்று பாரிலே பட்டை மீது விட்டான். அந்த பாறாங்கல்லே பத்திரம் எழுதி விட்டார். மோசமான துரியோதன வயசுல பேசி போவேன் அப்படி எழுதினானே. அதே மாதிரி பஞ்ச பாண்டவர்கள் 12 ஆண்டு வனவாசம் 1 ஆண்டு அஞ்ஞானவாசத்தை கழித்து வந்து நாட்டை கேட்டதுக்கு எங்க பக்கம் இருக்காரு யாரு உலக மகா முனிவர் தூதாக அனுப்பிடும். நாடு கொடுக்க மறுத்து விட்டான். ஏன் கோட்டாமுக்கு மறுத்து விடு, நீ வந்து நாட்டை கேட்பதா நான் பிரித்து கொடுப்பதா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டான். ஆனா இன்று நாட்டை கேட்பதா காட்டுக்கு போவதா ஒன்று புரியவில்லை. அண்ணா வீமாச்சாத்திருக்கின்றார்கள். சகாதேவன் அநேக உடனே ஐயா
பீமஜா ஒரு தம்பியோட சகாதேவன். ஓ அதிக பலமான வீமாச்சு சின்னவன் சகாதேவன் வந்திருக்காங்க. 2 பேரும் ஒண்ணு பார்க்கணும். வர சொல்லு வர சொல்லு. ஓ அண்ணா தம்பி விமஜானா அண்ணா பத்தி செய்து அண்ணா உன் பாதத்துக்கு பீமாச்சி சகாதேவன் அண்ணா வணக்கம் 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 அண்ணா. அதிக பலமான சார் தம்பி அண்ணா இதாயும் அழைக்கிற வந்து அப்படி ஆகட்டும் பத்திரி பாஞ்சாலி பாஜாலியா அண்ணா. இருக்குப்பா. அண்ணா வணக்கம் 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 சாமி அண்ணா மந்தார மலருக்காக மங்கையாரை ஒரு திருவடிக்கு இந்த பத்திரி பாஞ்சல் மேல் சொல்லணும் சாமி அண்ணா வணக்கம் வணக்கம் சுகமாக இருக்குவா பாஜாலி. தம்பி இந்த தினம் வரும்படி கட்டளை பங்கு பங்காளி அல்லவா 12 வனம் ஓராண்டு அஞ்ஞானவாசம் கழித்து வந்தால் பேர்பாதி பாகத்தை தரேன் என்று கட்டளையிட்டான். சூரியவனத்தை அடுத்து அச்ச பாத்திரத்தை பெற்று என் தம்பிமார் நீங்க 4 பேரும் யாகபத்திரி பாஞ்சாலியும் 12 நாளாக 12 வருடத்தையும் கழித்தோம். விளையாட நாள் கொடுக்கப்பட்ட விளையாட நாட்டில் சென்று அது 1 வருடம் காலம் கழித்தோம். இப்போ உபலாவின் தங்கியிருக்கோம் அல்லவா? கேட்ட தினத்தில் உலகமாமணி அழைத்து நமது பாகத்தை கேட்க நான் தூதாக அனுப்பினேன். தம்பி தண்டாளன் பங்காளி துரியோதனன் கொடேன் என்று மறுத்து விட்டான். அதனால் இன்றைக்கு நாட்டை கேட்பதா காட்டுக்கு போவதா ஒரு புரியவில்லை. எங்க அண்ணா இருக்கக்கூடிய கோபாலங்கிற தக்க யாத்திரை சொல்லுவார் கவியை பஞ்சூரமானா கவியை பஞ்சூரமானா
அதான் எடுத்துக்கிறேன். யார் வாங்கி வந்து உள்ள ஏற்றி உள்ள ஏற்றி அவர் காமிக்கலாம் வருகின்றேன்